திருச்சபையின் இரு தூண்கள் என அழைக்கப்படும் புனித பேதுரு, புனித பவுல் இவர்களுடைய பெருவிழாவை திருச்சபை இன்றைக்கு கொண்டாடுகிறது. யூதர்களுக்கும் யூதம் தழுவியிருந்து கிறிஸ்துவ மதத்தை தழுவியவர்களுக்கும் திருத்தூதராக முதல் திருத்தந்தையாக இருந்தவர் புனித பேதுரு. புற இனத்தாரின் திருத்தூதர் என்று அழைக்கப்படுகின்ற புனித பவுல். விவிலியம் இவர்களை பற்றி நமக்கு நிறைய செய்தியை தருகிறது. நற்செய்தி நூலிலே பேதுருவை பற்றி வாசிக்கிறோம். திருத்தூதர் பணிகள் நூலிலும் கொஞ்சம் வாசிக்கிறோம். அவர் எழுதிய சிறு சிறு திருமுகங்கள். புனித பவுல் திருத்தூதர் பணியின் நூலில் இருந்து நிறைய செய்திகள். அவருடைய எல்லா திருமுகங்களும் அவருடைய ஆழமான விசுவாசத்தை, அவர் எப்படி வாழ்ந்தார், அவர் எப்படி போதித்தார், எப்படி நாம் இயேசுவை பின்பற்றி வாழ முடியும் என்று வாழ்வதற்கும் அழைப்பு விடுக்கிறார் என்பதை தெரிந்து கொள்கிறோம். இந்த இரண்டு புனிதர்களை பற்றி இன்னும் மேலும் தெரிந்து கொண்டு இவருடைய வாழ்வை பின்பற்றுவோம். கற்றுக்கொண்டதை இயேசுவுக்காக வாழ முயற்சிப்போம். இந்த புனிதர்களுக்காக நன்றி சொல்வோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.